வணக்கம். காவிரி விவசாயிகள் பிரச்சனை என்று சொன்னால் முதலில் குரல் கொடுப்பவர் மரியாதைக்குரிய ஐயா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் ஐயா ராமதாஸ் அவர்கள். தமிழ்நாட்டில் உழவர்களுக்காக ஒரு பட்ஜெட்டை வெளியிட்டு தமிழ்நாட்டில் அரசு வேளாண்மைக்கான ஒரு தனி பட்ஜெட்டை வெளியிடுகிற ஒரு நடவடிக்கையை தூண்டியவர் நமது பாட்டாளி மக்கள் கட்சி ஐயா ராமதாஸ் அவர்கள். அவர்கள் வழியை பின்பற்றி இன்றைக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் விவசாயிகள் கோரிக்கைகளை முன்வைத்தே பல மாதங்கள் நடைபயணத்தை மேற்கொண்டவர். இன்றைக்கு காவிரி பிரச்சனை மேகதாட்டு கட்டினால் அழிந்து போய்விடும் தமிழ்நாடு என்கிற கோரிக்கையை முன்வைத்து உடனடியாக தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து விவசாய சங்க தலைவர்களையும் அழைத்து பேசுகிற ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்து தலைமை தாங்கி அந்த கூட்டத்தினுடைய நோக்கங்களை பற்றி நம்மளுடைய விரிவாக எடுத்துரைத்திருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்களே, கூட்டத்திலே பங்கேற்றிருக்கிற அனைத்து விவசாய சங்க தலைவர்களே, செய்தியாளர்களே, உங்கள் அனைவருக்கும் முதலில் அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, காவிரி ஒரு நெருக்கடியான சூழலில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது. இந்தியாவில் பல நடுவர் மன்றங்கள் அமைக்கப்பட்டாலும் காவிரி நடுவர் மன்றம் பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை வாக்கு வித்தியாசத்தில் உச்சநீதிமன்றத்திற்கு இணையான அதிகாரம் கொண்ட அமைப்பாக, தன்னாட்சி பெற்ற அமைப்பாக காவிரி நடுவர் மன்றம் சித்தகோஷ் முகர்ஜி தலைமையில் அமைக்கப்பட்டது. அதனுடைய இறுதி தீர்ப்பு 2007 வெளியிடப்பட்டிருக்கிறது. இறுதி தீர்ப்பில் முக்கியமாக குறிப்பிடப்பட்டிருப்பது, கர்நாடக அரசு தமிழக அரசின் அனுமதி இல்லாமல் எந்த ஒரு அணையோ நீர்த்தேக்கங்களோ அமைக்க முடியாது என்பதை உறுதிபட தெரிவித்திருக்கிறது. அதனை உச்சநீதிமன்றமும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. மத்திய அரசு அரசிதழில் வெளியிட்டு அரசாணைகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதனை கண்காணிப்பதற்கும் மாதந்தோறும் தமிழ்நாட்டிற்கான தண்ணீரை வழங்குவதற்கும் காவிரி மேலாண்மை ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனை சார்ந்து அணைகளுடைய நீர் இருப்பை கண்காணித்து திறந்து விடுவதற்கான அதிகாரம் கொண்ட அமைப்பாக காவிரி நீர் பங்கீட்டு ஒழுங்காற்று குழு ஏற்படுத்தப்பட்டு அதனுடைய அலுவலகம் பெங்களூர் நகரத்தில் செயல்படுகிறது. இந்த நிலையில்தான் மேகதாட்டு அணை கட்டுவதற்கான வரைவு திட்ட அறிக்கையை கடந்த பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் 2020 அன்றைய முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை அவர்கள் மேகதாட்டு அணை கட்டுவதற்கான வரைவு திட்ட அறிக்கை தயார் செய்வதற்கு மத்திய நீர்வள ஆணையம் அனுமதி வழங்கியது. அதனை ஏற்று அவர் அந்த அறிக்கையை தயார் செய்து ஆணையத்திலும், காவிரி மேலாண்மை ஆணையத்திலும், மத்திய நீர்வள ஆணையத்திலும் அதனை நேரடியாகவே அந்த முதலமைச்சரே சென்று வழங்கினார். அந்த நேரத்தில் மிகப்பெரிய பிரச்சனை தீவிரமானது, நம்மளுடைய எதிர்ப்பு தீவிரமடைந்தது. அதற்கு பிறகு காவிரி மேலாண்மை ஆணையம் கர்நாடக அரசினுடைய வரைவு திட்ட அறிக்கையை நிராகரித்தது. விவாதிக்க கூட அனுமதிக்க முடியாது என்று நிராகரித்தது. காரணம், இந்த நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பின் அடிப்படையில், உச்சநீதிமன்றம் உத்தரவாதப்படுத்திய அடிப்படையில், மத்திய அரசு அரசிதழில் வெளியிட்ட அடிப்படையில் காவிரியினுடைய நீர் நிர்வாக முறை அனைத்துமே ஆணையத்தின் கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஆணையம் நேரடி உச்சநீதிமன்ற கட்டுப்பாட்டில் செயல்படுகிறது. ஆணையத்திற்கான அலுவலகம், ஊழியர்கள் செலவின வரைக்கும் சம்பந்தப்பட்ட மாநிலங்கள் பங்கிட்டுக் கொள்கிறது. உச்சநீதிமன்ற நிர்வாக அலுவலக பட்டியலில் ஆணையம் செயல்படுகிறது. எனவே ஆணையம் நிராகரித்த பிறகு மீண்டும் அவர்கள் ஆணையத்திலே சென்று மத்திய அரசிடம் எங்களுக்கு அனுமதி வேண்டும் என்று DK சிவகுமார் கர்நாடக மாநில முதலமைச்சர் வேண்டுகோள் வைக்கிறார். இதற்கு முன்னதாக 2024 தமிழ்நாடு விவசாயிகளும் கர்நாடக விவசாயிகளும் தமிழகத்தை பார்த்துவிட்டு பெருந்தலைவர் காமராஜர் அடிக்கல் நாட்டிய ராசி மணலையும் பார்த்துவிட்டு மைசூரிலே கூட்டம் நடத்தி 250க்கும் மேற்பட்ட அனைத்து தலைவர்கள் அந்த கூட்டத்தில் பங்கேற்றார்கள். கடைசியாக அவர்கள் எடுத்த முடிவு, ராசி மணலில் அணை கட்டுவதுதான் தமிழ்நாடு கர்நாடக விவசாயிகளுக்கு நலன் பயக்கும். கிருஷ்ணராஜ சாகரில் இருந்து 1000 மீட்டர் ஆழத்தில் அடர்ந்த வனப்பகுதியில் யானைகள் சரணாலயம், புலிகள் சரணாலயம் இருக்கிற அந்த வனப்பகுதியில் கொண்டு போய் அணையை கட்டுவதால் கர்நாடக விவசாயிகளுக்கு பயனளிக்காது. காரணம், பற்றாக்குறை காலத்தில் தண்ணீரை கொண்டு போய் மேகதாட்டிலே சேர்த்து விடுவீர்கள் குடிநீர் என்கிற பெயரில். கிருஷ்ணராஜ சாகரில் தண்ணீர் தேக்குவதை 2வது கட்டமாக்கி விடுவீர்கள். எனவே கர்நாடக விவசாயம் அழிந்து போகும் என்கிற தீர்மானத்தை போட்டு சித்தராமையா முதலமைச்சராக இருந்தபோது அவரிடம் கொடுத்திருக்கிறார். அவர் இருந்த காலம் வரையிலும் இந்த திட்டம்
ஆமை வேகத்தில் நகர்வதற்கான ஒரு அடையாளத்தோடு இருந்தது. இன்றைக்கு டி.கே. சிவக்குமார் பொறுப்பேற்ற உடனேயே அவர் பிரதமரை சென்று வலியுறுத்துகிறார். அவர் கோடிட்டு காட்டுவது உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு மேகதாட்டுக்கு எதிராக போடப்பட்ட வழக்குகள் எல்லாம் தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டது. எனவே நீங்கள் உடனடியாக எங்களுக்கு அனுமதி தர வேண்டும் என்கிற கோரிக்கையை அவர் வைக்கிறார். பாட்டீல் மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சர் அவரிடத்திலும் அந்த கோரிக்கையை அவர் வைத்திருக்கிறார். ஆனால் உச்சநீதிமன்றம் கடந்த 2025 நவம்பர் 13ஆம் தேதி நான் போட்ட வழக்கு, தமிழ்நாடு அரசு போட்ட 2 வழக்குகள், மொத்தம் 5 வழக்குகளை தள்ளுபடி செய்திருக்கிறார். ஆனால் தள்ளுபடி செய்கிற போது அவர்கள் சொல்லியிருக்கிற கருத்து, உச்சநீதிமன்ற நீதியரசர்கள் சொல்லியிருக்கிற தீர்ப்பில் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அந்த தள்ளுபடி தடை விதிக்க முடியாது என்று மறுத்தது நமக்கு ஒரு பின்னடைவா இருக்கலாம். ஆனால் அந்த தீர்ப்பிலே அவர்கள் உறுதிபட தெரிவித்திருக்கிறார்கள், ஒரு மாநில அரசு தனக்கான திட்டங்களை தயார் செய்வதற்கு உரிமை இருக்கிறது, அதை தடை செய்வதற்கு உச்சநீதிமன்றம் விரும்பவில்லை. ஆனால் அவர்கள் தயார் செய்து கொடுக்கக்கூடிய வரைவு திட்ட அறிக்கை சட்டத்திற்கு உட்பட்டதா, அணை கட்ட முடியுமா முடியாதா என்பதை ஆணையம் தீர்மானித்துக் கொள்ளட்டும். நீதிமன்றம் அதில் தடை விதிக்க முடியாது. ஆனால் தடை விதிக்க முடியாது என்கிற தீர்ப்பை கர்நாடக அரசு தனக்கு சாதகமாக அணை கட்டுவதற்கான வாய்ப்பாக பயன்படுத்தக்கூடாது என்பதை தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் உச்சநீதிமன்ற தீர்ப்பையே அவமதிக்கிற வகையில் பிரதமரிடமும் மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சரிடமும் அம்மாநில முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் நீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது, எங்களுக்கு மேகதாட்டு அணை கட்ட அனுமதி கோருங்கள் என்று கேட்பது நீதிமன்றத்தை அவமதிக்க நடவடிக்கையாகும். அவர் மீது தமிழ்நாடு அரசு நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை வழக்கை உச்சநீதிமன்றத்தில் பதிவு செய்ய வேண்டும். இன்றைய தினம் தமிழ்நாடு அரசு மிக தீவிரமாக ஒரு தீர்மானத்தை முன்மொழிந்து அரசுக்கு அனுப்ப இருக்கிறது. ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய கோரிக்கையாக இருக்கலாம். அது கூட இந்த கூட்டத்திற்கான ஒரு முதல் வெற்றியாக கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த கூட்டம் இன்றைக்கு துவங்குகிற போதே நேற்று இரவு திடீரென இன்றைக்கு முதல் நாள் சட்டமன்ற பேரவை கூட்டத்திலேயே அதற்கான தீர்மானத்தை முன்மொழிந்து அனைத்து கட்சிகளும் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றிவிட்டார்கள். ஆகவே இது கூட இந்த கூட்டத்திற்கான ஒரு முதல் வெற்றியாக கூட நாம் இதை கவனத்தில் எடுத்துக் கொள்ளலாம். இதே போல நமது ராசிமணல் அணை கட்டுவதற்கு கர்நாடக விவசாயிகளும் தயாராக இருக்கிறார். இன்றைக்கு கர்நாடகாவில் மேகதாட்டு அணை கட்டுவதற்கு டி.கே. சிவக்குமாருக்கு ஆதரவான போராட்டங்கள் துவங்கவில்லை. இதுவரையிலும் இன்று வரையிலும் அவர் நம்மோடு தொடர்பில் இருக்கிறார்கள். இந்த வாரத்தில் அவர்கள் டி.கே. சிவக்குமார் அவர்களை சந்தித்து நேரடியாக வலியுறுத்த இருக்கிறார்கள். மேகதாட்டு கட்டினால் கர்நாடகத்திற்கு அது பயனளிக்காது என்கிற கருத்தையும் சொல்ல இருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் இந்த வழக்கு இன்றைக்கு நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் கர்நாடகம் அதற்கு தனக்கு சாதகமாக பயன்படுத்துகிறது. ஏற்கனவே காவிரி மேலாண்மை ஆணையத்தில் கொடுக்கப்பட்ட வரைவு திட்ட அறிக்கை, அதனை காவிரி மேலாண்மை ஆணையம் விவாதிக்க கூட அனுமதிக்காமல் நிராகரித்திருக்கிறது. உச்சநீதிமன்றத்தின் காவிரி நடுவர்மன்ற இறுதி தீர்ப்பின் உச்சநீதிமன்ற கட்டுப்பாட்டில் அனைத்து நீர் நிர்வாக முறைகளும் ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கிற போது நடுவர்மன்ற இறுதி தீர்ப்பை பின்பற்றி நிராகரித்திருக்கிறது ஆணையம். ஆனால் மத்திய நீர்வள ஆணையம் இதனை நிராகரிக்காமல் 2020 முதல் இன்று வரையிலும் இருப்பிலே வைத்திருக்கிறது. இதுதான் மிகப்பெரிய நெருக்கடியை உருவாக்குகிறது. மத்திய அரசு அங்கே ஐயா அவர்கள் சொன்னது போல காங்கிரஸ் கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியும் மாறி மாறி கர்நாடகத்திற்கு ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிற காரணத்தினால் மத்திய அரசு சட்டத்திற்கு விரோதமாக ஒரு அனுமதியை கொடுத்து விட்டு நீங்கள் நீதிமன்றத்தில் பார்த்துக் கொள்ளட்டும் என்று கூட அவர்கள் மறைமுகமான ஒரு சதியில் தமிழ்நாட்டிற்கு எதிரான நடவடிக்கையில் இறங்கக்கூடும் என்கிற அச்சம் இன்றைக்கு எழுந்திருக்கிறது. காவிரி நடுவர்மன்றத்துறை காவிரி மேலாண்மை ஆணையத்துடைய தலைவர் எங்கள் அனுமதி இல்லாமல் அணையை கட்ட முடியாது என்பதை உறுதிபட தெரிவித்திருக்கிறார். ஆனால் மத்திய அரசை நாம் நம்பி பயனில்லை. எனவே மத்திய அரசு எந்த சூழ்நிலையிலும் மேகதாட்டு அணைக்கான அனுமதியை கொடுக்கலாம். இந்த நெருக்கடியான சூழலில் தான் இன்றைக்கு ஐயா அவர்கள் இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கிறார்கள். இது தொடர் ஒரு வலிமையான போராட்டத்தை எதிர்கொள்ள வேண்டிய நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. மேகதாட்டு அணை கட்டிவிட்டால் நேரடியாகவும் மறைமுகமாகவும் நிலத்தடி நீரை பயன்படுத்தும் கிட்டத்தட்ட சுமார் 25 லட்சம் ஏக்கர் விளைநிலங்கள் பாலைவனமாக மாறிவிடும். சென்னை உட்பட 11 மாநகராட்சியில் உள்ளடக்கிய 32 மாவட்டங்களுக்கு காவிரி நீர் தான் குடிநீர். இந்த 32 மாவட்டங்கள் வாழக்கூடிய 5 கோடி மக்களுடைய குடிநீர் ஆதாரம் பறிபோகும். உணவு உற்பத்தி அடியோடு அழியும். விவசாயிகளும் தொழிலாளர்களும் அகதிகளாக வெளியேற வேண்டிய நெருக்கடி ஏற்படும். எனவே இந்த வழக்குகளை நாம் விரைந்து இதற்கான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். இன்னொரு கருத்தை நான் இதில் முன்மொழிய கடமைப்பட்டிருக்கிறேன். 2021 அந்த மாநிலத்துடைய விவசாய சங்க தலைவர் வட்டல் நாகராஜ் மேகதாட்டுவில் சென்று பூமி பூஜை போட்டு விட்டார். மேகதாட்டு அணை கட்டுமான பணியை துவக்க வேண்டும் என்று இங்கே தீவிரமான தேர்தல் பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் நான் நேரடியாக சென்று
அந்த அணை பகுதியில் கொட்டப்பட்டிருந்த கட்டுமான பொருட்கள், சாலைகள் அங்கே அடையாளப்படுத்தி அணை கட்டுவதற்கான அடையாளங்கள் எல்லாம் ஆதாரத்தோடு வெளியிட்ட பிறகு டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகை ஒரு பக்க அளவில் ஒரு கட்டுரையை வெளியிட்டது. அந்த கட்டுரையை தனது வழக்காக எடுத்துக்கொண்டு அந்த கட்டுரையை மேற்கோள் காட்டி தென்னிந்திய பசுமை தீர்ப்பாயம் ஒரு வழக்கை தொடர்ந்தது. தானே முன் வந்த அந்த வழக்கு, அந்த வழக்கில் மேகதாட்டு அணை கட்டுவதற்கு அனுமதி இல்லை என்று அவர்கள் தடை வைத்து விட்டார்கள். அன்றைக்கு திமுக ஆட்சி பொறுப்பேற்று விட்டது. இந்த நேரத்தில் தான் இந்த தடை வந்தது. அதற்கு பிறகு ஜூலை மாதத்தில் தேசிய பசுமை தீர்ப்பாயம் தென்னிந்திய பசுமை தீர்ப்பாய தீர்ப்பை மேலாண்மை செய்வதற்கு அதிகாரம் இல்லை, உச்சநீதிமன்றத்துக்கும் அதிகாரம் இல்லை. இந்த சூழ்நிலையில் உச்சநீதிமன்றத்தில் இருந்து ஒரு நீதிபதியை தலைமையாக போட்டு எக்ஸ்பர்ட் டீமை போட்டு தேசிய பசுமை தீர்ப்பாயம் தென்னிந்திய பசுமை தீர்ப்பாயம் விதித்த தடையை நீக்கியது. நான் அன்றைய தினம் நமது வழக்கறிஞர்களை கேட்கிற போது எங்களுக்கு 10 மணிக்கு இந்த வழக்கு விசாரணைக்கு வருவதாக தெரிந்தது. நாங்கள் உள்ளே நுழைந்தோம். கதவை சாத்திக் கொண்டு உள்ளே விட அனுமதிக்க மறுத்தார்கள். பிறகு நாங்கள் சண்டை போட்டு உள்ளே நுழைந்து கேட்டபோது இது தமிழ்நாட்டிற்கு கர்நாடகாவுக்குமான பிரச்சனை இல்லை, தென்னிந்திய பசுமை தீர்ப்பாயம் தனது வரம்புக்கு மீறி தடை விதித்திருக்கிறது என்கிற ஒரு பொய்யான தகவலை சொல்லி நமது வழக்கறிஞர்களை திருப்பி அனுப்பிவிட்டார்கள். இந்த தென்னிந்திய பசுமை தீர்ப்பாயம் போட்ட தடை உத்தரவை ரத்து செய்திருக்கிறார். இது மிகப்பெரிய ஒரு பின்னடைவு. இந்த பின்னடைவு குறித்து உச்சநீதிமன்றத்தில் முறையீடு செய்ய வேண்டும். எனவே சட்டப்படியான நடவடிக்கை ஒரு பக்கம் போராட்டத்தின் மூலமான அழுத்தத்தை மத்திய அரசிற்கும் கர்நாடக அரசிற்கும் கொடுப்பதற்கான ஒரு நடவடிக்கை. கர்நாடக விவசாயிகள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். கர்நாடகாவில் அதற்கான போராட்ட வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்கிறது. சுயநலத்திற்காக அவருடைய சொந்த மாவட்டத்தில் கனகபுரா சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இடத்தில் இந்த மேகதாட்டு அணையை கட்டுவதற்கு எடுக்கிற முயற்சியை தடுத்து நிறுத்துவதற்கு ஐயார் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எடுத்திருக்கிற இந்த முதல் முயற்சியை விவசாயிகள் சங்கம் வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம். இந்த போராட்டத்தை வலிமையாக்குவதற்கு உங்கள் கூட்டம் வழிகாட்டட்டும் என்று கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.